இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். நாம் எல்லோரும் வெட்டுக்கிளிகளை பார்த்திருக்கிறோம். அது தனியாக தாவி தாவி வரும்போது அதனை கண்டு யாரும் பயப்படுவதில்லை. அதில் எந்த முக்கியத்துவமும் கூட இல்லை. ஆனால் அதுவே ஒரு முழு படையாக வரும்போது வழியில் காணப்படும் எந்த விதமான பச்சையான இலைகளையும் விட்டு வைக்காமல் முழு பயிர்களையுமே அழித்து போடக்கூடிய வல்லமை மிகுந்தது. வெட்டுக்கிளிகள் ஒன்றாக இணைந்து செயலாற்றும் தன்மை கொண்டவை. தனியாக அவை எவற்றையெல்லாம் செய்ய முடியாதோ அவற்றை அவைகள் கூட்டமாக இருக்கும்போது செய்து முடித்துவிடும். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 என்று நீதிமொழிகளில் ஆகூர் என்னும் ஞானி அதில் வெட்டுக்கிளிகளை குறித்து, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் அவை மகா ஞானம் உள்ளவைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த மிகச்சிறிய உயிரினமான வெட்டுக்கிளிகளிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டு. கிறிஸ்துவின் விசுவாசிகள் தாங்கள் தனியாக இருந்து செய்யும் காரியங்களை விட ஒரு குழுவாக ஒரே மனதோடு ஜெபித்து கர்த்தருக்கென்று உழைக்கும் போது அரிய பெரிய காரியங்களை செய்யலாம். பெரிய சேனையாக எழும்பி கர்த்தர் தமது சபையை கொண்டு செய்ய இருக்கும் காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்ற முடியும். இந்த சபைகளில் ஒரு மனம் இல்லாதபடியால் சத்துரு வெற்றி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். சபையின் ஊழியங்களில் அனைவரும் ஈடுபட வேண்டும். இரவு ஜெப கூட்டம் என்றால் அதற்கு வருகிறவர்கள் சபை ஆராதனைக்கு வருகிறவர்களில் கால் பகுதி கூட இல்லை. நாம் நினைக்கிறோம் கர்த்தருக்காக நாம் தியாகமாக இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபிக்க போகிறோம் என்று. ஆனால் கர்த்தர் அதையே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சபையாக சுவிசேஷ ஊழியங்களுக்கு செல்லும் போது யார் யார் வீட்டில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஊழியத்திற்கு ஒரு மனமாய் செல்ல வேண்டும். ஒரு மனமாய் சபையின் ஜெபங்கள், கூட்டங்கள், ஊழியங்களில் பங்கு பெற வேண்டும். ஒரு மனமாய் நாம் ஜெபிக்கும் போது உலகத்தையே அசைக்க முடியும். ஆதி திருச்சபையில் ஆரம்ப காலத்தில் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மிடையே நிலவுகின்ற சிறு சிறு மன வருத்தங்கள், சிறு சிறு காரியங்கள் நம் சபையின் மூலமாக வர இருக்கின்ற பெரிய எழுப்புதலுக்கு தடையாக இல்லாதபடி ஒருவரை ஒருவர் மன்னித்து சபையாக ஒரு மனப்படுவோம். சத்துருவுக்கு எதிர்த்து நிற்போம். தேசத்தை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த கடைசி நாட்களில் ஒரு மனமாய் ஒரே இருதயமாய் கர்த்தர் சபையை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவோம். தேசத்தை கலக்கிடுவோம். தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூடப்பா ஆண்டவரே சபையிலே காணப்படுகிற எல்லா பிரிவினைகள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, சபைகளுக்குள்ளே ஆண்டவரே காணப்படுகிறதான எல்லா விதமான ஒரு மன குலைச்சல்களையும் என் தேவனில் எடுத்து போட்டு எல்லா சபைகளிலும் ஆண்டவரே அப்பா ஒரு மனதின் ஆவியை என் தேவனில் கொடுப்பீராக. விசுவாசிகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு மனதை என் தேவனில் கொடுப்பீராக. ராஜா, ஒன்றுபட்டு கர்த்தாவே செயல்பட்டு ஆண்டவரே தேசத்தை சுதந்தரிக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.